இப்போ நம்ம வால்மீகி முனிவரோட அவர் தவம் இருந்த அந்த குகையில் தான் இருக்கும். இங்கே வால்மீகி முனிவருக்கு ஒரு சிலை அமைப்பையும் நம்மளால் பார்க்க முடியுது. சீதாமா தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்படியே வரைக்கும் வாங்க, நல்லா இருக்கா என் பின்னாடியே. இங்கே தான் உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மண் எடுத்துகிட்டு போனோம். மழை காலத்தில் இந்த மண்ணெலாம் வந்து சரிஞ்சிருக்குங்க பாருங்கள். அந்த மண் சரிவை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ செம இருக்குங்க. யாரும் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. மண்டபங்கள் எல்லாமே ரொம்பவுமே பாழடைஞ்சு போயிருக்குங்க. இன்னும் எவ்வளவு காலம் வரும்னு தெரியாது. அடுத்ததாக இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அந்த சிவலிங்கம் கோயிலில் தான் இருக்கும். நமக்கு பின்னாடி தான் அந்த கருவறையே இருக்குது. ரொம்பவுமே மூச்சு இறங்குது, ஏறவே முடியலங்க. ஒரு 20 படி ஏறி இருப்பேன், உட்காந்துட்டேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவில் இன்னைக்கு நாம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கோலார்ன்ற மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான சில இடங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே கோட்டி லிங்கேஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராமலிங்கேஸ்வரர், இவங்க எல்லாருமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆவணிபேட்டான்ற இடத்துல லவகுஷா பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதை வந்து தவம் இருந்து மண்ணுக்குள் சென்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மலைக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து வால்மீகி முனிவரோட ஆசிரமமும் இருந்திருக்கு. லவகுஷா பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு பார்வதி கோயிலும் இருக்குது மலை உச்சியில். இங்கே வந்து சீதாதேவியும் லவகுஷாவும் வந்து நீராடின ஒரு சுனையையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மலை மேலே வந்து புதஞ்சி கிடக்குதுங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் படிகள் இருக்குங்க. அதில் அழகாக பிரச்சனை இல்லாமல் ஏறி போயிட்டுருக்கோம். என் பையனை பாருங்கள், எவ்வளோ சுட்டியாக ஏறி போயிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட அவன் டயர்ட் ஆகலைங்க. காலையிலேருந்து நாங்கள் இது 3வது இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவன் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கான். அது வந்து கொஞ்சம் எனக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க, அப்படியே படி ஏறி போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் மேலே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இங்கேதாங்க இதோட படிகள் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம மலை மேலே தான் ஏற போகிறோம். ஸோ மலை மேலே ஏறது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கம்பிகள் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மலைகளை செதுக்கி தாங்க இங்கே படிகளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ தனியாக படிகள் எதுவும் கட்டலை. அது இல்லாமல் இங்கே நைட்லாம் சரியான மழை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தண்ணி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் வழுக்கி விடும். நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே மலை மேலே வரைக்கும் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். மலையில் கொஞ்சம் தூரம் தாங்க ஏறி இருப்போம். அதுக்குள்ளே ஒன்றும் முடியல. ரொம்பவுமே டயர்ட் ஆகிடுச்சு. என் பேடி தெரிகிற இந்த பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாறைக்கு கீழே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அங்கே ரொம்ப நிழலாக இருக்குங்க. அந்த கல் வந்து ரொம்ப அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்போ படுத்துட்டேன். ரொம்பவுமே மூச்சு இறங்குது, ஏற முடியல. இன்னும் 3/4 தூரம் ஏற வேண்டியது இருக்குது. சரி வாங்க, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நடந்து போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து மலைக்கு மேலே ஏறி போக ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வழி சரியாக தெரியலங்க. அதில் வந்து நாங்கள் இந்த பக்கமாக படி மாதிரி தெரியுது இல்லைங்களா, இது வழியாக தான் இறங்கியிருக்கோம். ஸோ ஒரு குகை போல் இருக்குது. 2 மலைக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பு. அதுவாக தான் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாவே கெஸ் பண்ணி இப்போ உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கோம். சரி அப்படியே போகலாம் வாங்க. ஸோ அந்த குகையிலேருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி தெரியுது. இங்கே தான் வந்து சீதாதேவியோட குகையும் வால்மீகி முனிவரோட அந்த ஆசிரமமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். வால்மீகி முனிவரோட ஆசிரமம் வந்து இங்கே தான் அம்புகுறி போட்டிருக்காங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். சரி அப்படியே உள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க, அது என்னன்னு தெரியல. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஒருவேளை வால்மீகி முனிவரோட ஆசிரமமாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே போனால் தான் நமக்கு என்னன்றது தெரியும். வால்மீகி முனிவர் தவம் இருந்த இடத்தையும்
சீதாதேவி உள்ளே தவம் இருந்த குகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகலாம். உள்ளே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக உள்ளே போகணும். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வால்மீகி முனிவரோட அவர் தவம் இருந்த அந்த குகையில் தான் இருக்கும். இங்கே வால்மீகி முனிவருக்கு ஒரு சிலை அமைப்பையும் நம்மளால் பார்க்க முடியுது. பக்கத்துலேயே ராமரோட சிலையை நம்ம பார்க்குறோங்க. இது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வாசல் போல பார்த்து பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் சீதாம்மா தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே இருட்டாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக நம்ம உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ள தவம் இருந்த அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம பால்லையோ இல்லை தண்ணிலையோ கலந்து குடிச்சோன்னா நம்மளுடைய வயிற்று வலிலாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளால ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ளே போய் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு. முடியலன்னா நம்ம குகை வரைக்கும் பார்த்துட்டு திரும்பிடலாங்க. ஏன்னா ரொம்பவுமே வந்து இருட்டாக இருக்குது. அப்படியே வரைக்கும் வாங்க, நல்லா இருக்கா பின்னாடியே. இது உள்ளே இறங்கி போனால் உள்ளே ஒரு குகை ஒன்று இருக்குங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது மழை பெஞ்சதால. ஸோ மண் எடுக்கலான்னு பார்த்தா மண் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வந்து சேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து என்னால் வந்து இப்போதைக்கு அதை எடுக்க முடியாது. ஆனால் சீதாம்மா இங்கே தான் உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மண் எடுத்துகிட்டு போனோம். மழை காலத்தில் இந்த மண்ணெலாம் வந்து சரிஞ்சிருக்குங்க பாருங்கள். அந்த மண் சரிவை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மண் எடுக்கலான்னு பார்த்தோம், நம்மளால் முடியல. இங்கே பூக்கள்லாம் போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்க, மண் தான் எடுக்க முடியல. ஆனால் சீதாம்மா தவம் இருந்த அந்த குகையை நம்மளால் பார்த்துனே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உள்ளே பாருங்கள், அந்த இடத்துல சின்ன ஒரு திட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் உட்காந்து அவங்க தவம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லைட் அடித்து காட்டுறேங்க, டார்ச் அடித்து முடிஞ்ச அளவுக்கு. அவர் சின்ன கல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. சரி செம இருக்குங்க. யாரும் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. கையில் இந்த மாதிரி ஏதாவது டார்ச் இருந்தால் மட்டும் உள்ளே போங்க. இருட்டில் கண்டிப்பாகவே உள்ளே மாட்டிக்காதீங்க. ஏன்னா மழை காலத்தில் மண் சரிவு ஏற்பட்டு நம்மளே வந்து அதுக்கு வந்து சரிச்சு விட்றோம். ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் உள்ளே இருக்கிறது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கவனமாக இந்த இடத்த வந்து நீங்கள் கையாளுங்க. சீதாதேவி அம்மா இதுக்குள்ளே வந்து புகையில் தவம் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து லவனையும் குஷனையும் வந்து பெற்றெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து வால்மீகி முனிவரும் அந்த 2 பிள்ளைகளுக்குமே படிப்பறிவு சொல்லி கொடுத்துருக்காரு. வால்மீகி முனிவர் தான் அவங்களுக்கு பாதுகாவலராகவும் இருந்திருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். உள்ள மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மலை வந்து இயற்கையாக உருவான மலை தான். இந்த மலையை வெண்டாவே இந்த இடத்துல ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக போயிட்டு சீதாதேவி அம்மா வாழ்ந்த ஒரு குகை இருக்குது, அதையும் மலைக்கு உச்சிக்கும் நம்ம போகலாம் வாங்க. வால்மீகி முனிவர் வணங்கிய ஒரு சிவன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலைக்கு மேலே இங்கே இருக்கிற அந்த சிவலிங்கத்தை தாங்க வால்மீகி முனிவர் வணங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பிறந்த லவகுசா சீதாதேவி எல்லாருமே வந்து இந்த சிவனை வந்து வணங்கியிருக்காங்க. ரொம்பவுமே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குங்க. மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து அந்த தண்ணி சொட்டுறதுலாம் அவங்களால வந்து அப்படியே பார்க்க முடியும். ஸோ மேலே வந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது, கீழே ஃபுல்லாகவே வந்து அப்படியே தண்ணியாக இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஒரு டேஞ்சரான ஒரு கோயிலாக மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த ரிஸ்க் இருந்தாலும் நம்ம உள்ளே வந்து சிவபெருமானை வணங்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நாதன் தான் வாழ்க, ஓம் சத்குருநாதனே வாழ்க வாழ்க. எல்லாரையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுப்பா. வால்மீகி முனிவர் வணங்கின அந்த சிவனை நம்மளும் வணங்கியிருக்கோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சிவன் கோயிலேருந்து இங்கே ஒரு சின்ன மண்டபம் போல் இருக்குங்க. இந்த மண்டபத்தை நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் உள்ள நடந்து போனால் தான் சீதாதேவி அம்மா தங்கி இருந்த ஒரு அறையை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அவங்களுடைய கை அச்சுகளும் அந்த குகைக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாம் இங்கே பாருங்கள், மழை பெஞ்சதில் ரொம்பவுமே தண்ணி இருக்குது, சேரம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக போகணும். நான் கொஞ்சம் பார்த்துப்போம். மண்டபங்கள் எல்லாமே ரொம்பவுமே பாழடைஞ்சு போயிருக்குங்க. இன்னும் எவ்வளவு காலம் வரும்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது உடனே கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிடுறது நல்லது. உள்ளே நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தப்பை மட்டும் எப்போயுமே நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. அடுத்ததான் இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க. அந்த மலையோட உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, உங்களால் பார்க்க முடியுங்களா? அது வரைக்கும் தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் பார்வதி தேவியோட கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சுற்றி என்னென்ன இருக்குன்றத அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தேவி வந்து ராவணை பிரித்து வந்ததுக்கப்புறமா அவங்க வாழ்ந்த ஒரு மலை குகையில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளிச்ச இடம் வந்து பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனை தான் நம்ம உட்காந்துருக்கோம், சுனை பக்கத்துலேயே. இங்கே நிறைய வந்து காலடி தடங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பெரிய அளவிலான காலடி தடங்களும் இருக்குது, அதே போல் சின்ன சின்ன காலடி தடங்களையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா,
சீதாம்மா இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற சுனையில் தான் வந்து குளிச்சிருக்காங்க. ஸோ லவனும் குஷனும் கூட இங்கே வந்து நீராடி இருக்கிறாங்க. அதனுடைய சாட்சியாக தான் இங்கே இருக்கிற எத்தனை பாதங்கள் பாருங்கள். சுற்றியுமே இந்த மரத்தை ஒட்டி இந்த மலைக்கு அடிவாரத்தில் இவ்வளோ பாதங்கள் இருக்குது. பெரிய பாதம் இந்த இடத்துல இருக்குது, அது பக்கத்தில் சின்ன பாதம் இருக்குது, இங்கே ஒரு பெரிய பாதம் ஒன்று இருக்குது. ஸோ இது போல் நிறைய வந்து பாதங்களை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ சீதாவும் அதாவது ராமரும் இருந்தது உண்மைதான்றதுக்கான ஒரு அத்தாட்சியாகவும் இது வந்து இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது. சீதாதேவியும் லவகுஷாவும் நீராடின இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து எப்பயுமே தண்ணி வற்றாமல் இருக்கும் போலங்க. மிகப்பெரிய ஒரு சுனை அந்த கடைசியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, இது வரைக்கும் வருது. ஸோ அவங்க தான் இங்கே வந்து நீராடி இருக்காங்க. அதுக்கான காலடி தளங்களையும் நம்மலாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறிய ஒரு சிவலிங்க இது வழிபாடும் நடந்திருக்கு. இந்த பாறையிலேயே சிவலிங்கம் மாதிரி சின்னதாக செதுக்கி அதுக்கான வழிபாடும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிற்பமும் இருக்குது. அது என்ன சிற்பம்ன்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு சிற்பம் தெரியுதுங்களா, அங்கேருந்து முகத்தில் இருந்து அப்படியே அழகாக இங்கே கீழே காலடி வரைக்குமே. இது வந்து எப்படி இந்த டிராயிங் வந்து இந்த பாறையில் வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனாக்கா ஒரு சோறு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இது யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அந்த சிவலிங்கம் கோயிலில் தான் இருக்கும். நமக்கு பின்னாடி தான் அந்த கருவறையே இருக்குது. ஸோ இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான கோயிலாக தான் தெரியுது. இந்த தூண் மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த தூண் எவ்வளோ அப்படியே சாஞ்சி இருக்குன்றதை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் இது. தூண்களே சாஞ்சிற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு, ரொம்ப காலம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து இங்கேயும் வந்து சிவபெருமானை பார்க்கலாம். உள்ள நந்தியும் அதுக்கப்புறமா வந்து அந்த சிவலிங்கம் இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து நம்ம வெளியே போகிறோமோ அவ்வளோ நல்லது. இந்த மலையில் அடுத்து தான் நம்ம சீதாதேவி அம்மா வாழ்ந்த ஒரு குகையை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து சீதாதேவி அம்மா வந்து தவம் இருந்த இடம். அங்கே தான் வந்து லவனும் குஷனும் வந்து பிறந்த இடம். அங்கே தான் வந்து வால்மீகி அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த இடம்னு பார்த்தோம். சீதாதேவி அம்மா அவங்க வாழ்ந்த ஒரு குகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையோட அடியில் தாங்க, இந்த மலையில் இருக்கிற குகைக்குள்ளே அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. அதற்கான சில அடையாளங்களும் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம், உள்ளே போகலாம் வாங்க. இதாங்க சீதாதேவி அம்மன் வாழ்ந்த குகை. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கை விரல்களோட அச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டும் நம்மளால் வந்து கேட்க முடியும். இந்த பாறைகள் முழுவதுமே பாருங்கள், இது வந்து அந்த தலையோட அச்சு அது போலவே இருக்குது. இங்கே வந்து அவங்க கை விரல்களோட அச்சு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது கீழே ஒரு சிவன் வந்து பூஜை இப்போ நடந்துட்டுருக்கு. இது வந்து இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் வினோதமான சத்தத்தை கேட்க முடியும். இங்கே பாருங்கள் கல்லில் தட்டுற மாதிரி சவுண்ட் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் இப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்கள் இங்கே கேட்கும். அதே போல் தான் இந்த இடத்துலையும் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் அந்த சவுண்ட் வித்தியாசம் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அணிகலன்களை வந்து இந்த இடத்துல தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து சித்ததர்மமாக வாழ்ந்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாதைகள் எல்லாமே அப்படியே மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன வழியில் தாங்க போகிற மாதிரி இருக்குது. இங்கே பைப் லைனும் கொடுத்துருக்காங்க. இது கீழே நிறைய சுனைகள் இருக்குது. அது மூலமாக தான் மேலே இருக்கிற கோயிலுக்கு தண்ணியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பாதைகள்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சரியாக இருக்காது. ஆனாலும் இங்கே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கற்கள்லாம் போட்டு கொஞ்சம் மட்டமாக போட்டிருக்காங்க. யாரும் கஷ்டப்பட்டு ஏறக்கூடாது, கொஞ்சம் சுலபமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக. நான் இதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஏறி போகிறதுக்கும். சரிவங்க அப்படியே அந்த மலைக்கு போகிற வழி எல்லாமே அந்த மலையோட ஓரத்தில் ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம பழங்கால கோட்டைகள்லாம் பார்த்துருப்போம். கோட்டைகளை வந்து எப்பவுமே செங்குத்தாக வந்து படிக்கலாம் வைக்க மாட்டாங்க. அந்த மலையை சுற்றி தான் அந்த மலைக்கு உச்சிக்கு போகிறதுக்கான வழி இருக்கும். அந்த காலத்து கோட்டையாகட்டும், கிடச்சா நம்ம திருப்பதி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பதிலையும் எப்படின்னா மலையை சுற்றி தான் ரோடு இருக்கும். ஸோ உச்சியில் வந்து நம்ம பெருமலை பார்ப்போம். அது போல் தான் இங்கே எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாதி தூரம் நம்ம ஏறி வந்துட்டோம். இன்னமும் அந்த மலை உச்சிக்கு போனால் தான் அங்கே இருக்கிற அம்மனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன வியூ பாருங்கள். பாதி தூரத்தில் இருந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது. கட்டப்பட்ட இந்த மண்டபம் அநேகமாக இது வந்து ஒரு ஓய்வு மண்டபமாக இருக்கலாங்க. ரொம்ப அழகாக அந்த கோயில் வந்து அந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. ஸோ ராஜாக்கள்லாம் இந்த கோயிலுக்கு வரும்போது அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காகவே
இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை பெஞ்ச விட தண்ணி உள்ளே வராத அளவுக்கு தான் அப்போ வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்பவே சேதராமை தண்ணிலாம் அப்படியே உள்ளே வந்து சொட்டுறதால உள்ளே இருக்கிற தண்ணி நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த மலையோட உச்சிக்கு போகணும். ரொம்ப டயர்டாக தான் இருக்குங்க. மதியம் வெயில் வேறு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே எப்போ வர போகிறோம்? ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டோன்னா அப்புறம் இன்னொரு வாட்டி வர முடியாது. அதனால தான் சரி இந்த ஒரு வாட்டியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக அப்படியே நாங்கள் வந்து முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் அந்த உச்சி வரைக்கும் போகணும். உச்சி வரைக்கும் போகணுன்னாக்கா நம்ம சாமியும் சுற்றி இருக்கிற வியூ வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும். இதுலேயே அழகாக ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது. அங்கே தாமரைலாம் அப்படியே சின்ன சின்னதாக முட்டு விட்டுருக்குங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம மலையோட கடைசி பகுதி ஏற போகிறோம். அதுக்கான படிக்கட்டு இங்கே இருக்கிறது தாங்க பார்க்குறோம். இது பார்த்துட்டே பாருங்கள், சிவனுக்கு வந்து ராமன் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி அதை வச்சு அவரை வந்து வணங்குற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறோம். இங்கே நிறைய இது மாதிரி ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததில் இப்போ இந்த மலை மேலே ஏறது தான் ஒரு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மலை வந்து ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஏறுவோம். முடியல என்னால். இருந்தாலும் என் பையன் வாங்கப்பா பார்த்துக்கலான்னு சொன்னதால் அப்படியே ஏறிட்டு இருக்கேங்க. இல்லைனா அதோட நான் கிளம்பியிருப்பேன். உண்மையிலேயே நல்லா முடியல. வெயில் வேறு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. மலையில் கொஞ்சம் தூரம் ஏறி இருப்போம். இதுதான் கடைசி மலையும் கூட. ஆனால் ரொம்பவுமே மூச்சு அடைக்குது. ஏறவே முடியலங்க. ஒரு 20 படி ஏறி இருப்பேன், உட்காந்துட்டேன். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் என் பையன் வந்து தைரியமா வாங்கப்பா போய் பார்த்துட்டு தான் வந்துடலாம் அப்படின்னு சொன்னதால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணாமல் உச்சி வரைக்கும் போக போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம உச்சிக்கு போகலாம். கட் பண்ணலே ஆனாலும் கட் பண்ணலே கட் ஆகும். பார்த்து கீழே பார்த்து நட போனே பார்த்து நடந்தேன்னா இங்கே வச்சுப்பேன். ஏதாவது பேசினா இப்போ கட் பண்ணிட்டு போய் பாறைலாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கு. அப்படியே பாறையை வெட்டிதான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஈஸியாக ஏறிடலாம் மலையை. முடியணும்னு நம்ம நம்பினா நம்மளே ஏற முடியும். தூரம் ஏறி வந்தது கூட கஷ்டமாக தெரியல. இப்போ அந்த நெட்டு ஏறினாங்க பா பயங்கரமாக இருக்குது. பேசும்போதே தெரியும் எவ்வளோ மூச்சு வாங்குதுன்ட்டு. ஸோ என்னால் ரொம்ப முடியல. முன்னாடி என் பையன் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்காப்புல. அவனே ஃபாலோ பண்ணி போகலாம். அப்படியே ஸ்ப்ரைடெல்லாம் போடு. அவ்வளோதான், உச்சிக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் நான் படித்தது தாண்டி போனா இந்த பாருங்க, இந்த படிக்கட்டுலேயே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம கோவில் அடைஞ்சிடலாம். இந்த பாருங்க ரைஸ் எவ்வளோ பெரிய பாறைன்னு பார்த்தாலே தெரியும். பெரிய பெரிய பாறை. மலையோட உச்சி வரைக்கும் நம்ம ஏறி வந்துட்டோம். இன்னும் நமக்கு பின்னாடி கொஞ்சம் படிகள் தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 20 இல்லை 30 படிகள் தான் இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துன்னு நான் இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். என் பையன் மட்டும் கோயில் மேலே போயிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததாக நடந்து போக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வந்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கங்கே உட்காந்து வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா இந்த மலை வந்து இருக்கிறதுல அந்த மலை உச்சியில் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதில் தான் இந்த மலை ஏற்றம் வந்து கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நம்ம சீதாதேவியோட குகையோ இல்லை அவங்க ஆழ்ந்த ஒரு குகை, வால்மீகியோட ஆசிரமமோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து மலைகளில் ஒரு கால்வாசி தூரம் ஏறி வந்த உடனே அந்த இடத்துல இருக்குது 2 சிவலிங்கங்களையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் மேலே இருக்கிற இந்த அம்மனை பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம ஒரு மலை முழுவதுமே ஏறணும். அதுவும் செங்குத்தான மலையில் ஏற வேண்டியதாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் கடினமாகவும் தெரியுது. மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்வதி அம்மனையும் நம்ம வணங்கியாச்சு. ஆனால் வந்து கோயில் வந்து பூட்டி இருக்குது. ஆனால் வந்து சாமியை வந்து பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. உள்ளே இருக்கிறவங்க கருவறையில் இருக்கிற அம்மன் நல்லபடியாக நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது.
ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது. அதுவும் அது பக்கத்தில் ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். அதை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கி போக ஆரம்பிக்கலாங்க. மலையோட அடிவாரம் அதை தூரம் தெரியுது பார்த்தீங்களா, வண்டிங்கெலாம் வருது. அங்கேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கீழே வந்து ஒரு கோயில் கூட இங்கேருந்து பார்க்க முடியும். ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலங்க. அந்த நம்ம பார்த்த ராமலிங்கேஸ்வரா கோயில் கீழே இருக்குது. அந்த அடிவாரத்தில் இருந்து தான் இப்போ நம்ம மலையோட உச்சி வரைக்குமே ஏறி வந்திருக்கோம். அப்படி ஏறி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மலையோட அழகை பாருங்கள். இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கிற அந்த வியூ எல்லாமே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மலைகளும் அப்படியே பச்சை பசேர்னு தெரிகிறதும் நிறைய ஏரிகளையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ரொம்பவுமே அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த இடத்த வந்து நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணிடாதுங்க. என்றைக்காவது நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற கோலார் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆவணிப்பேட்டாக்கு வந்து ஒரு முறை பார்த்துட்டு போங்க. இதை வாழ்க்கையில் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த ஆவணிப்பேட்டா.